என்னதான் சார் ஆச்சு இந்த ஊருக்கு அப்படின்னு தியேட்டர்ல எல்லாம் முதல்ல அந்த விளம்பரம் போடுற மாதிரி திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் இடையே ஒரு சின்ன ஏதாவது கருத்து வேறுபாடு இருக்கா, கூட்டணி இருக்குமா? எங்களுக்கு வந்து திமுக வேண்டாம், நாங்க தாவேகா கூட போனோம், டிவிக்கு நல்ல ஆப்ஷனா இருக்குது, அது கூட போனா நாங்க நிறைய சீட் எங்களுக்கு கிடைக்கும், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தரேன்னு விஜய் சொல்றாரு. காங்கிரஸ் வந்து தனித்து இருக்கலாமே, தமிழ்நாட்டுல ஒரு காலத்துல ரொம்ப பெருசா இருந்த கட்சி. இப்ப நீங்க சொல்றீங்கல்ல காங்கிரஸ் ஒரு காலத்துல பெரும் சக்தியா இருந்து, ஒத்துக்கிறேன், இல்லன்னா சொல்லல நான். இன்றைக்கு உண்மையிலே நீங்க வந்து காங்கிரஸ் வந்து ஒரு வலுவான கட்சியா நீங்க இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா 234 தொகுதியிலும் காங்கிரஸ் தனிச்சு நிக்கணும். விஜய் வந்து அவர் அரசியல் தெரியல, அது தெரியல, இவருன்னு அந்த சாட்டையெல்லாம் நிறைய பேசுறாரு. அதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் தமிழ்நாடு தேர்தலுக்கு நாங்க திமுக எதிர்ப்போங்க, நாங்க வந்து பிஜேபி எதிர்க்க மாட்டோம், அதுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதுலயே அவங்களுக்கு அரசியல் அறிவு இல்லைன்னு தெரியுதுங்க. ரெண்டு பேரையும் சமமா எதிர்ங்க, நான் அதை கேட்கிறேன், எதிர்க்குங்க. திமுகவை எந்த அளவுக்கு எதிர்க்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க பாஜக எதிர்ப்பு தீவிரம் காமிங்க. நாம் தமிழர் சீமான் மேல நிறைய முரண்பாடு இருக்கு, நான் மறுக்கல. ஆனா அவருடைய எதிர்ப்பு என்பது சமமாக இருக்கிறது. அவர் பாஜகவையும் திமுகவும் சமமாக எதிர்க்கிறார். விஜய் வந்து இந்தியா அலையன்ஸ்குள்ள வந்தாருன்னா மகிழ்ச்சி, அவர் வந்து இன்னும் நல்லா எம்பவர் ஆயிடுவாரு, அது சந்தேகமே இல்ல. அவர் வந்தாரு இன்னும் வந்து ஷார்ப் ஆயிவாரு. ஏன்னா கமலஹாசன் மக்கள் நீதி மையம் எப்படி இருந்தாருன்னு தெரியும், இன்னைக்கு எப்படி இருக்காரு நம்ம பாக்குறோம். அரசியல் புரிதல் இல்லாம எதையோ பேசிட்டு இருந்தாரு முன்னாடி. நீங்க பிஜேபியோடைய அடி எப்படி இருக்கும்னு நீங்க தெரியணும்னா நீங்க போய் பில்கிஸ் பானுட்டு கேளுங்க. ஒரு குழந்தைகளையும் ஒரு பாதிரியாரையும் ஜீப்ல வச்சு உயிரோட எரிச்சாங்க. குழந்தைகள் உயிரோட கதறும் எரியும் போது அதை பார்த்து ரசிச்சவங்க பிஜேபி காரங்க. அதுதான் பிஜேபியோட உண்மையான முகம். நேயர்களுக்கு வணக்கம். தேர்தல் களம் ரொம்ப பரபரப்பாக போய் கொண்டிருக்கக்கூடிய நிலையில இப்போ வரக்கூடிய நியூஸ் எல்லாம் என்னவா இருக்கு அப்படின்னா, கூட்டணி ஆட்சி அப்படிங்கறதுதான் வந்து எல்லாருமே ரொம்ப நம்ம தமிழக அரசியலை பொறுத்த மட்டும் ரொம்ப பிரபலமானதாவே இருக்கு. அது நிறைய சக்சஸ் ஆன ஒரு வெற்றியும் வந்து கொடுத்துட்டு இருக்கு. இந்த நிலையில நிறைய பேர் சமீபத்திய செய்திகளை பாக்குறப்போ, இல்ல காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் என்ன கூட்டணியில இழுபறியா, என்ன நடக்குது அப்படிங்கறதெல்லாமே வந்து ஒரு பேசு பொருளா இருக்கு. அதுதான் இப்போ டிபேட்டாவும் மாறிட்டு இருக்கு. சோ இது பத்தி எல்லாம் வந்து பேசுறதுக்காக நம்முடைய வந்து காங்கிரஸ் சேர்ந்த இனியன் ராபர்ட் அவர்கள் வந்து இணைஞ்சிருக்காங்க. ரொம்ப நாளைக்கு பிறகு நான் அவர்கிட்ட வந்து பேச போறேன். சோ வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க? வணக்கம் வணக்கம், நல்லா இருக்கீங்களா? ஆமா, ரொம்ப நலமா இருக்கேன். சோ நீங்க சொல்லுங்கண்ணா, என்னதான் சார் ஆச்சு இந்த ஊருக்கு அப்படின்னு தியேட்டர்ல எல்லாம் முதல்ல அந்த விளம்பரம் போடுற மாதிரி திடீர்னு இப்ப வந்து வந்துட்டு இருக்கு. அதுவும் தேர்தல் நெருங்கக்கூடிய சமயத்துல திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் இடையே சின்ன அந்த என்ன சொல்றது, ஒரு சின்ன ஏதாவது கருத்து வேறுபாடு இருக்கா, கூட்டணி இருக்குமா இல்லையா, அங்க ரேஞ்சுக்கு நியூஸ் பேப்பர்ல எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. சோ என்னதான் ஆச்சு சொல்லுங்க. இல்ல ஆக்சுவலா நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. காங்கிரஸ்ல ஒரு சில பேர் வந்து எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா திமுக எதிர்ப்பு வந்து முன்னிலைப்படுத்துவாங்க. அதாவது அந்த காலத்துல காமராஜர், கலைஞர் அரசியல், நீங்க அந்த படத்தெல்லாம் பராசக்தி படத்தெல்லாம் காமிச்சாங்கல்ல, அந்த காலத்துல வாழ்ந்தவங்க இருப்பாங்கல்ல. சோ அந்த காலத்துல வாழ்ந்தவங்க அவங்க வாரிசுகள் ஒரு சில பேர் எப்பவுமே வந்து திமுக பிடிக்காமலே இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு வந்து அப்படி இல்ல. இன்னைக்கு வந்து திமுகவும் காங்கிரஸும் வந்து ஒரே கொள்கையில பயணிக்கக்கூடிய கட்சியா இருக்குது. ஏன்னா அந்த பக்கத்துல வந்து பிஜேபி வந்துருச்சு. அன்னைக்கு வந்து இந்திய எதிர்ப்புல வந்து அன்றைக்கு இந்த காங்கிரஸ் இருந்ததாக சொல்லப்பட்டது. ஆனா இன்னைக்கு உண்மையான இந்திய எதிர்ப்பு யார் பண்றாங்கன்னா பிஜேபி தான் பண்ணுது. அப்போ அந்த மாதிரி கொள்கை ரீதியாக எதிர்க்கக்கூடிய கட்சியா பிஜேபி வந்ததுனால இந்த பக்கம் திமுகவும் காங்கிரஸும் ஒரே கோட்ல பயணிக்கிறோம் நாங்க. ஆனா என்னன்னா இன்னும் சில பேர் வந்து அதே திமுக எதிர்ப்பு மனநிலையில இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா வந்து எங்களுக்கு வந்து திமுக வேண்டாம், நாங்க தாவேகா கூட போனோம், டிவிக்கு நல்ல ஆப்ஷனா இருக்குது, அது கூட போனா நாங்க நிறைய சீட் எங்களுக்கு கிடைக்கும், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தரேன்னு விஜய் சொல்றாரு அப்படின்னு அவங்க ஒரு ஆப்ஷன் வைக்கிறாங்க. இது ஒண்ணு. ரெண்டாவது, உங்களுக்கு ஆல்ரெடி கிரவுண்ட்ல வந்து திமுக நிர்வாகிகளுக்கும் காங்கிரஸ் நிர்வாகிகளுக்கும் சில இடங்கள் எல்லாம் பிரச்சனை இருக்கு. இது எல்லா கூட்டணியிலுமே இருக்கும். இது அது வந்து ஒரு இயற்கையான விஷயம் தான். அது நீங்க பஞ்சாப்ல பிஜேபிக்கும் அகாலிதளுக்கும் பிரச்சனை கிரவுண்ட்ல இருந்தது. மகாராஷ்டிரால சிவசேனாவுக்கும் பிஜேபிக்கும் கிரவுண்ட்ல பிரச்சனை இருந்தது. இப்படி எல்லா ஊர்லயுமே அந்த கூட்டணி கட்சிகளுக்குள்ள சில சலசலப்பு இருக்கதான் செய்யும். இப்போ இது ரெண்டாவது. ஒண்ணு ஏற்கனவே இருக்கிற அந்த பழைய பகை ஒண்ணு, ரெண்டாவது கூட்டணி கிரவுண்ட்ல இருக்கிற பிரச்சனை ரெண்டு. இது ரெண்டுத்தையும் வச்சு என்ன சொல்றாங்கன்னா வந்து திமுக வேண்டாம், நமக்கு நம்ம தாவேகா கூட போயிடலாம், விஜய் கூட போயிடலாம், விஜய் ஒரு பெரிய சக்தியா உயர்ந்திருக்கிறாரு அப்படின்னு ஒரு கருத்து உருவாகுது. இப்ப இந்த ஒட்டுமொத்த இந்த வாய்ஸ் உடைய பிரதிநிதியாக அண்ணன் மாணிக்கம் தாகூர் அவர்கள் பேசுறாரு. எங்களுக்கு மரியாதை வேணும், எங்களுக்கு சுயமரியாதை வேணும், எங்களுக்கு இல்லைன்னா நாங்க வந்து கூட்டணி வெளியில போயிருவோம் அப்படின்னு அவர் வந்து சொல்றாரு. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இந்த மாதிரி கோரிக்கை எல்லாம் வைக்கிறார். ஆனா கட்சியுடைய அபிஷியல் ஸ்டாண்ட் ஒன்று இருக்குல்ல, கட்சி தலைவர்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அப்புறம் வந்து அதுக்கு மேல டெல்லியில தலைவர் ராகுல் காந்தி இருக்காரு. இவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இவங்க யாரும் இதுக்குள்ள வரவே இல்லை, இவங்க எல்லாருமே டிஎம்கே வேணும்னு தான் நினைக்கிறாங்க. அது தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவோ இல்லைன்னா வந்து தலைவர் ராகுல் காந்தியோ, ஏன் தமிழ்நாடு தலைவர் செல்வ பெருந்தகையோ இல்ல மற்ற எம்பிக்களோ எம்எல்ஏக்களோ எல்லாருமே வந்து இல்ல இன்னைக்கு பிராக்டிக்கலா பேசணும்னா நம்ம தாவேகா கூட போறது சரி கிடையாது, திமுக கூட இருக்கிறதா நமக்கு சரின்ற மாதிரியான ஒரு புரிதலோட நம்ம வந்து இவங்க போறாங்க. இப்போ இதுதான் வந்து இந்த இரண்டு குரூப்பா வந்து நீங்க தெரியுது வெளியில பார்க்கும்போது. ஆனா நான் சொன்ன முதல் குரூப் வந்து ரொம்ப கம்மி, ரொம்ப சிறிய எண்ணிக்கையில இருக்காங்க. ஆனா சவுண்ட் பயங்கரமா கொடுக்குறாங்க.
இந்த பக்கம் திமுக கூட்டணி வேணும்னு சொல்றவங்க எண்ணிக்கை அதிகம், ஆனா சவுண்ட் கம்மியா வருது. இதுதான் வந்து இருக்கிற விஷயமா இருக்கு. அதனால வந்து இன்னைக்கு பார்லிமெண்ட்ல காங்கிரஸுக்கு ஒரு உறுதுணையான நண்பனாக திமுக தான் இருக்குது. சோ காங்கிரஸ் ஒரு தேசிய கட்சி. காங்கிரஸ் உடைய முதல் எதிரி பிஜேபி தான், திமுக இல்ல. அப்போ காங்கிரஸ் உடைய முதல் எதிரி பிஜேபியை எதிர்க்கக்கூடிய இடத்துல காங்கிரஸ்ல பார்லிமெண்ட்ல உங்களுக்கு திமுக தான் கூட உறுதுணையா நிக்குது. தாவேக்கா கூட நிக்கலாங்க. சரிங்களா? ரெண்டாவது, தாவேக்கா பிஜேபி எதிர்க்கிறதே இல்லைங்க. நாங்க அதுதாங்க கேட்கிறோம். நாங்க இவங்க வந்து கேட்டா இது 2026 இது மாநில தேர்தல், இது நாங்க டெல்லி எலெக்ஷன் வரும்போது நாங்க பிஜேபி எதிர்த்துப்போம். இதெல்லாம் வந்து பூச்சாண்டி கதை. எங்களுக்கு இதெல்லாம் வேணாம். எங்களுக்கு ஒண்ணு வேணாம். பாண்டிச்சேரியில மார்டின் ஜோஸ்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சார். நம்ம நாட்டு மார்டின் தான், வேற யாரும் மாதவ கட்சி என்ன தெரியுமா சொன்னாரு? நான் வந்து தனித்து கட்சி தமிழ் பாண்டிச்சேரியில பெரும் சக்தியா உயர போறேன். ஏழை மக்களுக்கு வந்து நான் வாஷிங் மிஷின், அயன் பாக்ஸ் பொட்டி, வந்து தையல் மிஷின் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்து நான் வந்து பெரும் சக்தியா வரப்போறேன், பாண்டிச்சேரி கவனம் செலுத்த போறேன் அப்படின்னு உருட்டிட்டு இருந்தாரு. இப்போ 2 வாரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாரு அவரு? பிஜேபி போய் சரண்டர் ஆயிட்டாரு. அதேதான் நான் தாவேக்காக சந்தேகப்படுறேன். இவங்க எல்லாம் ஒரு குரூப் தான் நான் நினைக்கிறேன். இவங்களுக்கு சண்டை இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிட்டாலுமே இவங்க எல்லாரும் குரூப்பா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா டிவிக்கு பிஜேபி எதிர்க்கிறதே இல்ல. உண்மையான முந்தா நேத்து காரைக்காலை சேர்ந்த மீனவர்களை இளைஞர் கடற்படை கைது பண்ணிட்டாங்க. அதற்கு டிவிக்கு அறிக்கை ஒன்று வருது. அந்த அறிக்கையை படிச்சு பாருங்களேன். எந்த இடத்துலயுமே பிஜேபின்னு இல்ல, பிஜேபி அரசு, எந்த இடத்துலயுமே மோடி அரசு அப்படின்னு சொல்றதே இல்ல. ரொம்ப மென்மையா ஒன்றிய அரசுன்னு தான் சொல்றாங்க. அப்போ இப்படி இருக்கிற டிவிக்கு கிட்ட காங்கிரஸ் எப்படி போய் அடமானம் வைக்க முடியும் தன்னை? உங்களுக்கு புரியுதுங்களா? திமுக கூட்டணி வந்து பிரச்சனை இல்லைன்னா இருக்குங்க, பிரச்சனை இருக்குங்க, நான் மாற்று கருத்துல இல்லைங்க. காங்கிரஸ் கட்சி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணுமா? வேணும் தாங்க. ஒரு என்னைக்காவது ஒரு நாள் ஒரு கட்சிக்கு ஆட்சியில பங்கு கொடுத்தா சந்தோஷப்படுவோம். நான் அதை மறுக்கவே இல்லை. தனிப்பட்ட முறையில எல்லா கட்சி சார்ந்தவங்களுக்கும் ஆட்சி அதிகாரத்துல பங்குன்னு ஆசைதான். ஆனா அதை நம்ம எப்படி கேட்கிறோம்ன்ற ஒரு முறை இருக்குல்ல. அது எப்படிங்க? முதலமைச்சர் ஸ்டாலின் கிட்ட வந்து எங்க தலைவர் செல்வ பிறந்தகை உட்கார்ந்து பேசி எந்த பிரச்சனையா இருந்தும் சால்வ் பண்ண முடியும். அதுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுப்பாரு அவரு. பிஜேபி அண்ணாமலை கொடுப்பாரா? இல்லைன்னா வந்து எடப்பாடி பழனிசாமி கொடுப்பாரா அப்பாயின்மெண்ட்ட? இல்ல விஜய் கிட்ட அப்பாயின்மெண்ட் என்ன பிரோஜனம் எங்களுக்கு இருக்கு? அப்போ இன்றைக்கு குறைஞ்சபட்சம் எங்களுக்கு கிடைக்கிற ஒரு அதிகாரம், எங்களுக்கு கிடைக்கின்ற ஜனநாயக வெளி, டெமோக்ராட்டிக் ஸ்பேஸ், அது எங்களுக்கு திமுக கொடுக்குது. அந்த குறைஞ்சபட்ச இடத்துக்குள்ள காங்கிரஸ் எப்படி தன்னுடைய பலத்தை நிரூபிச்சு தேர்தலை வெற்றி பெற்று தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களையும் ஒடுக்கப்பட்ட மக்களையும் எப்படி பாதுகாக்கணும்னு யோசிக்கணும். அதே மாதிரி தமிழ்நாட்டுல பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான, ஓபிசி மக்களுக்கான சாதிவாரி கணக்கெடுப்பை யார் கேட்கிறா? காங்கிரஸ் தானே கேக்குது, திமுக தானே கேக்குது. பிஜேபி கேட்டுச்சா? விஜய் கேட்டாரா? விஜய் எத்தனை வாட்டி குரல் கொடுத்திருப்பாரு சாதிவாரி கணக்கெடுப்புன்ற கோரிக்கைய? பேசினதே இல்ல ஒரு நாளும் கூட அவரு. அப்போ எல்லா தரப்பட்ட மக்களுக்குமான ஒரு கூட்டணியாக, ஒரு கட்சிகளாக இந்த கட்சி இருக்கிறோம். திமுக இருக்கு, காங்கிரஸ் இருக்கு, விடுதலை சிறுத்தை இருக்கு, மதிமுக இருக்கு, கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கு. ஒரு கொள்கை கூட்டணியாக நாங்க இருக்கிறோம். நாங்க ஒரு நாளும் பயப்பட மாட்டோம். ஓகே, இது எல்லாமே கரெக்ட் தான். ஏன்னா ஓகே, காங்கிரஸ் வந்து நம்ம சென்ட்ரல்ல அந்த இதுல இருப்போம். அதுல ஏன்னா பாஜகவை எதிர்க்கணும் அப்படிங்கிறப்போ மாநிலத்தின் வர்றப்ப அந்த பேட்டர்னை கொஞ்சம் மாத்தி இருக்கலாமே. ஏன்னா இந்தியா கூட்டணியில இருக்கவங்க சென்ட்ரல்ல வந்து கூட்டணியா இருப்பாங்க, ஸ்டேட்டுக்கு அந்த இதுல வர்றப்போ, மாநிலத்துக்கு வர்றப்ப அவங்களும் தனித்தனியா நிப்பாங்க இல்லையா? சோ அதே மாதிரி இங்க காங்கிரஸ் வந்து தனித்து இருக்கலாமே. தமிழ்நாட்டுல ஒரு காலத்துல ரொம்ப பெருசா இருந்த கட்சி, இன்னும் சொல்ல போனா காங்கிரஸ் உருவானதே இங்கதாங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. அப்படி இருக்கிறதுல மாணிக்கம் தாகூர் போன்ற நிறைய தொண்டர்கள் நம்மளும் கொஞ்சம் பவரை காமிப்புமே, இன்னும் நம்ம எவ்வளவு நாளைக்கு தான் இன்னொருத்தவங்களோட நிக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி ஏற்புடையான மாதிரி தானே தெரியுது நமக்கு. எவ்வளவு நாளைக்கு தான் நம்ம இன்னொரு கட்சியோட நம்ம, ஏன்னா ஒரு காலத்துல காங்கிரஸ் திமுகவும் காங்கிரஸும் சேர்ந்து ஒரு காலம் திமுக வளர்றதுக்கு காங்கிரஸ் உதவுனுச்சு. ஆனா இப்போ திமுக மட்டும்தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? அப்பதானே அந்த உள்ள தொண்டர்களுக்கிடையே அந்த சலசலப்பு வர்றதுங்கிறது அப்பதானே வருது. இல்ல நான் வந்து இப்ப நீங்க சொல்றீங்கல்ல காங்கிரஸ் ஒரு காலத்துல பெரும் சக்தியா இருந்து, ஒத்துக்கிறேன், இல்லைன்னா சொல்லல நான். இன்றைக்கு உண்மையிலே நீங்க வந்து காங்கிரஸ் வந்து ஒரு வலுவான கட்சியா நீங்க இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா 234 தொகுதியிலும் காங்கிரஸ் தனிச்சு நிக்கணும். அதை யாரும் சொல்லவே இல்லையே. அது மாணித்தவர் சொன்னாரா? அது பிரவீன் சக்கரவர்த்தி சொன்னாரா? இல்லையே. அவங்க வந்து டிவிக்கே கூட போறதா முதன்மைப்படுத்துறாங்க. காங்கிரஸ் உண்மையிலே தமிழ்நாட்டுல பலமாக வரணும்னு நினைக்கிறவங்க 234 தொகுதியில நாங்க ஒரு முதலமைச்சர் கேண்டிடேட் போடுவோம், நாங்க ஒரு சிஎம் கேண்டிடேட்டை இவரை நாங்க ப்ரொபோஸ் பண்ணுவோம், அவர் கீழே நாங்க வேலை செய்ய ரெடியா இருக்கிறோம், 234 சீட்ஸ்லயே நாங்க வந்து தனிச்சு நிக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதுல ஒரு லாஜிக் இருக்கு. பட் அது பிராக்டிகலி இம்பாசிபிள். அது இன்னைக்கு யதார்த்தத்துக்கு பொருந்தாத ஒன்று. பட் இருந்தாலும் அதை சொல்ல முடியும். ஆனா அதை யாரும் சொல்லல. அப்போ எல்லா பிரச்சனைக்கும் மத்தியில குறைஞ்சபட்ச ஒரு வாய்ப்பு இருக்கிற கூட்டணியாக இந்த கூட்டணி இருக்கு. அப்படிதான் நான் பாக்குறேன். நாளைக்கு வந்து ஒரு சிபிஐ ரைடோ ஒரு இடி ரைடோ வந்தா எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுவார் நமக்கு தெரியும். அதை விட கொடூரமா விஜய் சரண்டர் ஆவார். அப்போ ஆனா இந்த கூட்டணி பாருங்க, திமுக வீடியோ விட்டு பாத்துக்கலாம், காங்கிரஸ் பாத்துக்கலாம், வா
எங்க தலைவர் ராகுல் காந்தி, சோனியா காந்தி மேல இடி கேஸ் இருக்கு, எங்க தலைவர்கள் மேலேயே இருக்கு. சரிங்களா? நான் இன்னைக்கு நாங்க பயப்படல. எங்க தலைவர் ராகுல் காந்தி இன்னைக்கும் நீ மாடா பாத்துக்கலாம் தான் கூப்பிடுறாரு எல்லா இடத்துலயுமே. விடுதலை சிறுத்தைகள் ஓடட்டு அடிப்பங்கிறாரு. இடதுசாரிகள் தீவிரமான எதிர்ப்புல இருக்கிறாங்க. மதிமுக இப்போ இந்த கட்சிகள் எல்லாமே பிஜேபியை எப்படி பார்க்க, இந்த மாதிரி தைரியம், திராணி, முதுகெலும்பு விஜய்க்கு இருக்கா? அதிமுகவுக்கு இருக்கா? வேற யாருக்குமே இல்ல. அப்போ விஜய் தான் கேக்குறாரு ஒவ்வொருத்துக்குமே, இவங்களும் பாசிசம், இவங்க பாயசம் அப்படிங்கிற அதுல மட்டுமே அதுலதான் அவர் மென்ஷன் பண்ணிடுறாரு. ஏன்னா இங்க மாநில ஆட்சின்னு வர்றப்ப அவங்க இப்ப யார் ஆளுங்கட்சியாக இருக்கோ அவங்களதானே அவங்க வந்து எதிர்ப்பாங்க. காங்கிரஸ் அவர் குறை சொல்லவே இல்லையே, என்னைக்குமே ராகுல் காந்தி அவர் குறை சொல்லவே இல்லைங்கிறப்போ சோ உள்ள இருக்க தொண்டர்கள் எதிர்பார்க்கலாம், நம்ம ஒரு நேஷனல் பார்ட்டி, அப்புறம் இங்க வளர்ந்துட்டு வரக்கூடிய ஒரு பார்ட்டி, அப்படி புதுசா இருக்கிற ஒரு பார்ட்டியோட கூட்டணி வச்சு பார்ப்போமே, மக்கள்கிட்ட ஒரு நல்ல வரவேற்பு இருக்கு அப்படிங்கறத ஒரு ஐடியாவா அவங்க கொடுக்கலாம். இல்ல சார், விஜய் வந்து அவருக்கு அரசியல் தெரியல, அது தெரியல, இவருன்னு இந்த சாட்டையெல்லாம் நிறைய பேசுறாரு. அதுக்கு நல்ல எக்ஸாம்பிள்னா இப்ப நீங்க சொன்னதான். அதாவது தமிழ்நாடு தேர்தலுக்கு நாங்க திமுக எதிர்ப்போங்க, நாங்க வந்து பிஜேபி எதிர்க்க மாட்டோம், அதுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்றாங்கல்ல. அதுலயே அவங்களுக்கு அரசியல் அறிவு இல்லைன்னு தெரியுதுங்க. தமிழ்நாட்டு வந்து ஒரு ஸ்டேட், இது வந்து டெல்லி கண்ட்ரோல் இருக்கிற ஒரு ஸ்டேட். இது நாம அதை அன்கண்ட்ரோலா மாத்திட்டு இருக்கோம். எப்படின்னா தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய பல நிதிய, பணத்தை, திட்டங்களை தடுத்து நிறுத்துது பிஜேபி. தமிழ்நாடுல வந்து இவர் வந்து கல்வி சரியில்லை, அது இல்ல, இது இல்லைங்கிறாருல, அது எல்லாத்தையும் மறைமுகமாக முட்டுக்கட்டை போடுவது ஒன்றிய அரசு, பிஜேபி. அப்போ நீங்க வந்து நீங்க உண்மையிலேயே நான் என்ன சொல்றேன்னா, ரெண்டு பேரையும் சமமா எதிர்ங்க. நான் அதை கேட்கிறேன், எதிர்க்குங்க, பிரச்சனை இல்லை. நீங்க திமுகவை எந்த அளவுக்கு எதிர்க்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க பாஜக எதிர்ப்பு தீவிரம் காமிங்க. நாம் தமிழர் சீமான் மேல நிறைய முரண்பாடு இருக்கு, நான் மறுக்கல. ஆனா அவருடைய எதிர்ப்பு என்பது சமமாக இருக்கிறது. அவர் பாஜகவையும் திமுகவும் சமமாக எதிர்க்கிறார். அவர் அரசியல் வேற, அதுல நான் போக மாட்டேன்னு அது விருப்பமும் இல்லை. ஆனா சமமாக அந்த சமத்தன்மை ஏன் உங்க அரசியல் இல்ல? அங்கதான் உங்களுடைய அந்த கிரெடிபிலிட்டி, நம்பகத்தன்மை கேள்விக்குறியாக்கப்படுது. உங்களுக்கு கொள்கை இல்ல, உங்களுக்கு தைரியம் இல்ல. அப்ப அந்த மாதிரி கட்சி கூட காங்கிரஸ் கூட்டணிக்கு வரும்னு எப்படி எதிர்பார்க்கறாங்க? இப்ப என்ன சொல்லுவாங்க, டிவிக்கே நாங்க காங்கிரஸ் கூப்பிடவே இல்லம்மாங்க. ஆனா இதே டிவிகே உடைய உயர்மட்ட தலைவர்கள் எல்லாருமே காங்கிரஸ் வந்தா நல்லா இருக்கும்னு பேசுறாங்க. சரிங்களா? காங்கிரஸ் வந்தா உங்களுக்கு பலம் கிடைக்கும்னு சொல்றாங்க. ஏன்னா கூட்டணி இல்லாமல் டிவிக்கால் ஆட்சி அமைக்க முடியாது. டிவிக்கு எந்த கட்சியாலும் முடியாது கூட்டணி இல்லாம. அப்போ எங்க கிட்ட ஒரு ஆல்ரெடி கூட்டணி மூலமா ஜெயிச்சு காமிச்சிருக்கோம் சார். நாங்க ஒரு முறை இல்ல 10 முறை ஜெயிச்சிருக்கோம். நாங்க 10 டைம்ஸ் ஜெயிச்சிருக்கோம் அந்த கூட்டணி மூலமா. நாங்க அப்போ நாங்க ஏன் வந்து பிஜேபி உள்ள விடணும்? ஒண்ணு வேணா. இப்போ நீங்க பிஜேபி தமிழ்நாட்டுக்கு வந்தா என்ன ஆயிட போகுது, என்ன பயமுறுத்துறீங்களா? பிஜேபி பூச்சாண்டி காமிக்கிறீங்களா அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. பிஜேபியுடைய தாக்கம் என்ன அப்படின்னு புரிதல் இல்லாதவங்களும், அல்லது பிஜேபி வந்தா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு நினைக்கிறவங்களும் தான் இந்த கருத்தை பதிவு பண்றாங்க. நீங்க பிஜேபியுடைய அடி எப்படி இருக்கும்னு நீங்க தெரியணும்னா நீங்க போய் பில்கிஸ் பானுட்டு கேளுங்க. தன்னுடைய பக்கத்து வீட்டுக்கார ஆண்கள் அண்ணா, மாமா, பெரியப்பா, சித்தப்பான்னு சொல்லி பழகினவங்களே அந்த பெண் கர்ப்பிணியாக இருக்கும் பொழுது பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்குனாங்கல்ல, எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க, நீங்க சின்ன வயசுல இருந்து வளர்ந்ததை பார்த்தவங்க. அதுதான் பிஜேபியோட உண்மையான முகம். ஒரு குழந்தைகளையும் ஒரு பாதிரியாரையும் ஜீப்ல வச்சு உயிரோட எரிச்சாங்க. குழந்தைகள் உயிரோட கதறும் எரியும் போது அதை பார்த்து ரசிச்சவங்க பிஜேபிக்காரங்க. இல்ல, இதே மாதிரிதான் திமுக வளர்ந்து வரக்கூடிய நேரத்திலையும் அப்போது இருந்த காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் சிலர், இல்ல காங்கிரஸ்ல முக்கிய புள்ளிகளாக இருந்தவர்களுமே சொன்னாங்க, என்ன திமுக காரங்களை அவங்க கத்திக்கிட்டு மட்டும் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்றோம். அப்படிதான் இருந்தாங்க. சோ அதே மாதிரி நம்ம டிவிக்கேவையும் எடுத்துட முடியுமா? நீங்க எதை வச்சு இவங்க பிஜேபியோட இன்னொரு டீம் மாதிரி தான் இருக்காங்க அப்படிங்கறத இவ்வளவு ஆணித்தரமா நீங்க வந்து சொல்றீங்க? இல்ல நீ கேக்குற கேள்வி எனக்கு சிரிப்பு வருது. 1949 ராபின்சன் பூங்கால அண்ணா தலைமையில, அறிஞர் அண்ணா தலைமையில ராயபுரத்துல திமுக உருவான போது இந்த மேடைகள் இருந்தவங்க யாருன்னு பட்டியல போடுங்க, பட்டியல போட்டு காமிங்க. நெடுஞ்செழியன் ஆரம்பிச்சு கடைசியில எம்ஜிஆர் வரைக்கும் இருந்த 11 பேர் 12 பேருமே they are stalwarts. அவங்க பேசுனாங்கன்னா அந்த இடத்த விட்டு யாரும் ஏஞ்சி போக மாட்டாங்க. அன்றைக்கு காங்கிரஸ் வெற்ற குற்றச்சாட்டு என்பது சமூக மாற்றத்தை ஏற்படுத்த முயற்சி, சமூக நீதி மாற்றத்தை அண்ணா ஏற்படுத்த முயற்சி பண்றாருன்றதுனால அந்த குற்றச்சாட்டாங்க. தாவேக என்ன சமூக நீதி மாற்றம் ஏற்படுத்த முயற்சி பண்ணுது? நீங்க எப்படி திமுக ஃபவுண்டர்ஸையும் டிவிகே ஃபவுண்டர்ஸ் யாரு? புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, லயலாமணி, நம்ம அண்ணன் தான், நம்ம நண்பர் தான் அவர் லயலாமணி, இவங்க எல்லாம் சமூக மாற்றத்தை ஏற்படுத்த வந்திருக்காங்களா? கம்பாரிசனே எனக்கு அப்படியே ஷாக் ஆயிட்டன்ற மாதிரி இருக்கு கம்பாரிசன் எனக்கு. நீங்க வந்து அங்க அறிஞர் அண்ணா இருந்தாருங்க, இங்க இளைய தளபதி விஜய் இருக்கிறாருங்க. எப்படிங்க அண்ணாவோட விஜய் கம்பேர் பண்றீங்க? இல்ல அவங்க அப்படிதான் இல்ல அவங்க டிவிக்கே சொல்லக்கூடிய விஷயத்த சொல்றேன், நான் சொல்லல, அவங்க சொல்றாங்க.
எனக்கு சிரிப்பு. அவங்க சொல்லி அதுல சந்தோஷப்பட்டுக்கிட்டோம். பிரச்சனை அண்ணாக்கு நிகராக விஜயை பாக்குறாங்கன்னா எனக்கு ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. அண்ணா எவ்வளவு பெரிய ஒரு இன்டலெக்சுவல், எவ்வளவு பெரிய ஒரு அரசியல் நேர்ந்த தலைவர். அவரு இன்றைக்கு வரைக்கும் இந்திய தமிழக அரசியல் வரலாற்றுல அவருக்கு மாற்று யாரும் கிடையாது. அவருக்கு ஆல்டர்னேட் யாருமே கிடையாது. அவர்தான். அவருக்கு அந்த ஸ்பேஸ் யாரும் நிரப்பவே முடியாது. அதை இன்னைக்கு கூட முதலமைச்சர் அவர்கள் பேரவையில் வந்து சொல்லியிருந்தாங்க. மத்தியில் வந்து கூட்டாட்சி, மாநிலத்தில் வந்து சுயாட்சி அப்படின்னு சொல்லி அண்ணாவினுடைய உயிலை அப்படின்னு சொல்லி அதை வந்து மென்ஷன் பண்ணி காமிச்சிருக்காங்க. சோ மாணிக்கம் தாகூர் போன்றவர்கள் இன்னும் சில காங்கிரஸ் இருக்கிறவங்க எல்லாருமே ஏன் இந்த திடீர் இந்த போக்குக்கான காரணம் என்ன? ஏன்னா இப்போ வந்து திமுக தரப்புல நான் சில பேர்ட்ட இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக போன் கால்ல பேசுறப்போ நம்ம நேர்காணல் எடுக்கிறப்ப அவங்க சொல்றது என்ன அப்படின்னா, ஒருவேளை பாஜக இருக்கிற மாதிரி இவங்களும் பாஜக சைடுக்கு மாறிட்டாங்களோ, அந்த ஹிந்துத்துவா அந்த மென்டாலிட்டிக்கு சில பேர் மாறிட்டாங்களோ காங்கிரஸுக்குள்ளாரையும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை வைக்கிறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க சார்? இல்ல, எங்களுக்கு காங்கிரஸ்குள்ள இப்போன்னு இல்ல சார், காங்கிரஸ்குள்ள எப்பவுமே வலதுசாரி தன்மை உள்ளவங்க, வலதுசாரிகள் அல்ல, வலதுசாரி தன்மை உள்ளவங்க இருக்கதான் செய்வாங்க. ஏன்னா காங்கிரஸ் வந்து ஒரு இந்தியாவுடைய சாம்பிள். அது காங்கிரஸ்குள்ள இடதுசாரிகள் இருப்பாங்க, காங்கிரஸ்குள்ள வலதுசாரிகள் இருப்பாங்க, காங்கிரஸ்குள்ள தமிழ் தேசியம் பேசுறவங்க கூட இருப்பாங்க. யார சொல்லணும் நல்லா தெரியும், சரிங்களா? காங்கிரஸ்குள்ள திராவிட இயக்கத்தை ஆதரிக்கக்கூடியவங்க இருப்பாங்க. இப்படி எல்லாருமே கலந்த ஒரு கலவை தான் காங்கிரஸ். ஆனா கட்சியை வந்து சரியான பாதையில இப்படி இவ்வளவு பேர் இருந்தாலும் இதை சரியா டைரக்ட் பண்றது தலைவர் ராகுல் காந்தி, அந்த குடும்பம், தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே. இப்போ அவங்க எங்களை திமுக கூட பயணிக்க சொல்றாங்க. நாளைக்கு அவங்க இல்ல தாவேக்கான்னு சொன்னா நானு கண்ணை மூடிட்டு தாவேக்கா வேலை செய்வேன். ஏன்னா என்னோட தலைமை கட்டளையிடுறத நான் வேலை செய்வேன். அதுல எனக்கு மாட்டு கருத்தே இல்லை. என் தலைமை வந்து ராகுல் காந்தி தான். என்னுடைய தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் தான். எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்போ நானு இவங்க என்ன நீ தலை இல்லப்பா டிஎம்கே இல்லப்பா டிவிக்கு தான் போப்பா அப்படின்னா நான் போய் டிவிக்கு ஓட்டு கேட்பேன். அந்த கட்டளை வரல. அப்படி வராத போது நீங்க வந்து எப்படி நீங்க வந்து குரல் கொடுப்பீங்கன்னா நீங்க அமைதியா இருங்க. இப்போ உங்களுக்கான காலம் இல்லை, இது உங்களுக்கான காலம் இல்லை. யார சொல்றேன்னா காங்கிரஸ்குள்ள வலதுசாரி தன்மையோடு இருக்கிறாங்க, வலதுசாரிகள் அல்ல, வலதுசாரி தன்மையோடு இருக்கிறவங்களுக்கு சொல்லிக்கிற ஒரு கருத்து என்ன, இது உங்களுடைய காலம் இல்ல, காலம் மாறி போச்சு, இது எங்களுக்கான காலம், இது கொஞ்சம் பொறுமையா இருங்க, மேபி உங்களுக்கு காலம் வரலாம் எதிர்காலத்துல, வந்துச்சுன்னா நம்ம பார்த்து பேசுவோம் அப்படின்னு சொல்ல வேண்டியது இருக்கு. ஏன்னா இப்போ பாஜகவை எதிர்க்கணும் அப்படிங்கிற ஒரு இக்கட்டான ஒரு நிலைமை இருக்கிறப்போ ராகுல் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட தலைவா படத்துக்கு முன்னாடியே என்னங்கிறது தெரியல. அப்ப விஜய் வந்து பிரஸ் மீட்ல சொல்லியிருந்தார், ராகுல்ஜி வந்து கால் பண்ணி ஒரு வாட்டி பாக்கணும்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சந்திச்சாலாம் பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னப்போ ஒருவேளை இது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கலாம் எனக்கு தெரியல. டிவிக்கோட கூட்டணி வைக்கிறதுக்கோ இல்ல நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பிஜேபியை எதிர்க்கலாம் அப்படிங்கிற அந்த இந்தியா அலையன்ஸ்குள்ள வர்றதுக்கோ வாய்ப்புகள்லாம் இருக்குமா? விஜய் வந்து இந்தியா அலையன்ஸ்குள்ள வந்தாருன்னா மகிழ்ச்சி. அவர் வந்து இன்னும் நல்லா எம்பவர் ஆயிடுவாரு, அது சந்தேகமே இல்ல. அவர் வந்தாரு இன்னும் வந்து ஷார்ப் ஆயிடுவாரு. நாங்க உட்காந்து கிளாஸ் எடுத்துருவோம், இப்படிதாங்க பிஜேபி எதிர்க்கணும். ஏன்னா கமலஹாசன் மக்கள் நீதி மையம் எப்படி இருந்தாருன்னு தெரியும், இன்னைக்கு எப்படி இருக்காரு நம்ம பாக்குறோம். அரசியல் புரிதல் இல்லாம எதையோ பேசிட்டு இருந்தாரு முன்னாடி, இப்போ ஒரு தெளிவான டைரக்ஷன்ல பயணிக்கிறாரு. பார்லிமெண்ட்ல வந்து அழகா பிஜேபி எதிர்க்கிறாரு. ஒரு ஆர்கனைஸ்டா இருக்கிறார் இன்னைக்கு அவர். அந்த ஆர்கனைசேஷனல் ஸ்கில்ஸை வந்து, லீடர்ஷிப் ஸ்கில்ஸை வந்து, ஐடியாலஜிக்கல் கேப்பபிலிட்டிஸை வந்து நாங்க சொல்லி தருவோம். விஜய் வந்தார், நாங்க வர வேணாம்னு சொல்ல. பட் அதே மன்னிக்கணும் குறுக்கீடுக்கு, ஆனா இதுக்கு முன்னாடி பார்த்த கமலுக்கும் இப்போ வந்து சொல்றப்போ இல்ல இவர் திமுகவுக்கு விலை போயிட்டாரு அப்படின்னு சொல்லக்கூடியவங்களே நம்மளால பார்க்க முடியுது இல்லையா? அப்ப அவர் தைரியமா வந்து குரல் எழுப்பினார். இப்ப செய்தியாளர்களை சந்திக்கிறப்போ தன்னோட சினிமா பாணியிலே அவரோட வசனங்களை வந்து சொல்றாரு, இல்ல நம்ம இதுக்கு வந்து மத்தியில எல்லாரையுமே எதிர்க்கணும், அதுக்காகத்தான் நான் இங்க இருக்கேன் அப்படின்னு அந்த ஒரே வரியில பல வார்த்தைகளுக்கான அர்த்தங்களை கொடுத்துட்டு போயிடுறாரு. சோ இத ஒருவேளை இதனால விஜயும் பயப்படுறாரோ அப்படிங்கிற கேள்வி எனக்கும் வருது. டிவிகேவும் இப்போ இல்ல இப்ப என்ன ட்ரெண்ட் தெரியுமா? இப்ப என்ன ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்குன்னா, நீங்க வந்து இந்தியா கூட்டணிக்கு ஆதரவா பேசுனீங்கன்னா அல்லது பிஜேபி எதிர்த்து நீங்க பேசுனீங்கன்னா நீங்க திமுக கைக்கூலி, திமுக அனுதாபி, 200 ரூபாய் ஊப்பி. என்னங்க லாஜிக் இல்லாம இருக்குது? விஜய் கேட்டார்ல, என்னங்க தற்குறி லாஜிக்கே இல்லாமன்ற மாதிரி நான் திருப்பி நான் கேட்கிறேன், இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிச்சா திமுக கைக்கூலியா உங்களுக்கு? என்னங்க லாஜிக் இல்லாம பேசுறீங்க நீங்க? இந்தியா கூட்டணி ஏன் தேவை? இந்த கூட்டணியால் மட்டும்தான் பிஜேபி எதிர்க்க முடியும். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்தியாவிலே இந்தியாவிலேயே இந்த இந்தியா கூட்டணியின் மூலமாக பிஜேபி வெற்றியை தடுத்து நிறுத்திய 2 ஸ்டேட், ஒண்ணு தமிழ்நாடு, இன்னொன்னு கேரளா. கேரளால கூட இந்தியா கூட்டணி கிடையாது, ஏன்னா கம்யூனிஸ்ட் பார்ட்டியும் காங்கிரஸ் எதிர்த்து நிக்குது. ஆனா இந்தியா தமிழ்நாடு மட்டும்தான் பிஜேபி எதிர்த்து வெளியில தள்ளி போட்டிருக்கு, தூக்கி வெளியடிச்சிருக்கு. இது ஒரு மாடல் இந்தியா கூட்டணியுடைய மாடல் ஸ்டேட் தமிழ்நாடு. வட இந்தியாவில எல்லாம் பிஜேபி எல்லாம் ஜெயிக்க முடியாதுங்க, அவெல்லாம் வந்துட்டாங்க, இதுக்கு மேல என்னங்க பண்ணுற மனநிலைக்கு போயிட்டாங்க சில ஸ்டேட்ல எல்லாம். இங்க அப்படி இல்லை, நீ வாடா வச்சுக்கிறேன்டா நான் ஒண்ணு அப்படின்ட்டு வெயிட் பண்றாங்க.
அது ஏன்னா இது 2000 ஆண்டுகளை பார்க்க தமிழர்களுக்கு இயற்கையாகவே சனாதன சக்திகள் மேல ஒரு கோபம் எப்பவுமே இருக்கும் சார். இது இன்னைக்கு நேத்துலாம் இல்ல. இது ஒரு 2000 3000 ஆண்டுகால பகை. நம்ம டிஎன்ஏல அது இருக்குது. நம்ம ரத்தத்துக்குள்ள அது ஊறி இருக்குது. கட்சிகள் நம்ம மாறி மாறி இருக்கலாம். ஆனா நம்ம டிஎன்ஏக்குள்ளே சனாதன எதிர்ப்பு என்பது உள்ள ஊறி போயிருக்கு. அந்த அந்த எதிர்ப்புல இருந்து நாங்க பாக்குறோம். ஆனா இவங்க ஒரு சினிமா போதையில, ரசிகர்கள் போதையில அந்த அந்த வெறி இருக்குல்ல, அந்த பாஜக வெறி அதை வந்து மட்டுப்படுத்துறாங்க இவங்க. அந்த சனாதன எதிர்ப்பை மட்டுப்படுத்துறாங்க இவங்க. அதுதான் எனக்கு கோபம் வருது எனக்கு. நீங்க டிவி கலருக்கு யாரும் விஜய் மேல பிஜேபி மேல பெரிய கோபம் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. அவங்க வெறும் விஜய் மட்டும் அப்படியே துதி பாடுகிறார்கள். தேவ தூதர் இறங்கி இருக்கிறார், தேவகுமாரன் இறங்கி இருக்கிறார், அவர் இறங்கட்டும், அவர் ஆசீர்வாதம் இறங்கட்டும்ன்ற மாதிரி பேசுறாங்க அவரை பார்த்து. அது அரசியல் ஒத்து வராது சார். அரசியல எமோஷனலா பார்க்க கூடாது, அரசியல் இன்டெலக்சுவலா பார்க்கணும். அதுதான் நான் வைக்கிற கோரிக்கை. எஸ், இந்த டிவிகே குறித்து நான் பேசலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா கரூர் சம்பவம் நடந்தப்போ அவங்க மேல ஒரு மிகப்பெரிய விமர்சனம் இருந்துச்சு. குறிப்பா அவர் இன்டர்வியூவே கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயமே ரொம்ப பேசு பொருளா இருந்தது. நான் கூட ஒரு 2-3 நாளுக்கு முன்னாடி இந்தியா டுடே யூடியூப்ல வந்து ஒரு தம்ப்நெயில் வந்து போட்டிருந்தாங்க, விஜய் வந்து எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூ அப்படின்ட்டு. பட் ஆனா அதுல என்னன்னு பார்த்தா அவர் போய் சந்திச்சுட்டு வந்தது ஒரு போட்டோ வச்சு அவங்களுமே போட்டிருக்காங்க. எனக்கு ஒரு பெரிய ஒரு இந்தியா டுடேங்கிறது இன்னைக்கு ஒரு பெரிய நிறுவனம் அது. அவங்க ஏன்டா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 மில்லியனுக்கு அதிகமான பின்தொடர்றவங்க அதுல இருக்காங்க. நம்ம சேனல்ல கூட ஒரு 1 மில்லியன் இருக்கும்ல, 1 லட்சம் இருக்கும், அப்படி போட மாட்டாங்க. சோ அதை வச்சு போட்டாங்க. சோ இவர் வந்து சினிமாக்காரங்களை சந்திக்கவும் மாட்டேங்கிறாங்க, சாரி பத்திரிகைக்காரங்களை சந்திக்கவும் மாட்டேங்கிறாங்க. ஒரு நேர்காணல் கொடுக்கறதுக்கு அவர் ரெடியா இல்ல. பட் ஆனா அவர் பின்னாடி ஒரு கூட்டம் இருக்கு அப்படிங்கிறப்போ இதுவே ஒரு ஐடியாலஜியா இருக்குமா? ஏன்னா இப்போ ட்ரெண்டே மாறிட்டு இருக்குன்னு நீங்க சொன்னீங்க இல்லையா? சோ இந்த ட்ரெண்டே அவருக்கு வாக்குகளை அதிகமாக கொடுக்குமா திமுகவுக்கு எதிராகவும் காங்கிரஸுக்கு எதிராகவும் இந்த தேர்தல்? இல்ல நிச்சயமா இல்ல, இல்ல நிச்சயமா இல்ல சார். எனக்கு பல பேர் பலவிதமான சதி கோட்பாடு சொல்றாங்க. தாவேகா யாரு தெரியுமா, அவர் இப்படி அப்படின்லாம் நான் ரொம்ப எல்லாம் பேசல. அதாவது இந்தியா டுடேன்ற சேனலுக்கு ஓனர் யாரு தெரியுமா? அதானி, கௌதம் அதானி. பிஜேபிக்கு ஸ்பான்சர் யாரு தெரியுமா? கௌதம் அதானி. ஒரே ஆளு 2 பேரையும் வந்து இணைக்கிறாரு, அல்ல இணைக்க விரும்புகிறார் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். சரிங்களா? நியூஸ் டுடேல, இந்தியா டுடேலயோ இல்ல என்டிடிவிலயோ திமுகவும் அதிமுகவும் இல்ல மற்ற கட்சிகள் காங்கிரஸும் பேசுதுன்னா நாங்க எல்லா தொலைக்காட்சியிலும் பேசுறோம். எல்லா தலைவர்கள் எல்லா தொலைக்காட்சியிலும் பேட்டி கொடுக்குறாங்க. அதை கட்சியினுடைய கடமையா நாங்க நினைக்கிறோம். ஆனா எந்த தொலைக்காட்சிக்குமே இன்டர்வியூ கொடுக்காம அடானி தொலைக்காட்சிக்கு மட்டும் ஒருத்தர் இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. அவர் வந்து பிஜேபிக்கு ஸ்பான்சரா இருக்கிறாருன்னா அப்போ பல சதி கோட்பாடுகளின் அடிப்படையில யோசிக்க வேண்டியது இருக்கு. சரிங்களா? நான் வெளிப்படையா சொல்லல, நீங்களே யோசிச்சுக்கோங்க. எப்படி வந்து லாட்ரி மார்டின் சரண்டர் ஆனாரோ அந்த மாதிரி பாண்டிச்சேரியில இங்க ஒரு சரண்டர் ஆகிறதுக்கு ரொம்ப நாள் இல்ல. விஜய் எல்லாம் அவங்க ஈஸியா சரண்டர் ஆக்கிடுவாங்க பாஜக. அவருக்கு பெரிய அதிகார பலம்லாம் கிடையாது, கொள்கை பலமும் கிடையாது. ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னா, அவர் ஏது சார் பணம்? இது எல்லாத்தையும் கேட்கிற கேள்வி. டிவிக்கு பணம் ஏது? அவங்க நாம் தமிழர் மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சி மாதிரி உண்டியல் கொடுக்குறாங்களா, காசு சேகரிக்கிறாங்களா தொண்டர்கள்ட்ட இருந்து? பணம் ஏது தாவேகாவுக்கு? ஆதவர்ஜுனவை தாண்டி அந்த கட்சியில யார்ட்டையும் பணம் கிடையாது. எல்லாம் சாமானிய மக்கள். நான் அதை மறுக்கவே இல்லை. சாமானிய தொண்டர்கள் அவன் கை காசு போட்டு செலவு பண்றான். ஆனா கட்சி நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணதுல பொதுக்கூட்டங்களையும் மாநாடுகளையும் பிரச்சாரங்களையும் அது எவ்வளவு செலவாகும் தெரியுமா உங்களுக்கு? ஒரு பொதுக்கூட்டம் எவ்வளவு செலவாகும் தெரியுமா உங்களுக்கு? கோடிக்கணக்கில் ஆகும். கோடிக்கணக்கில் ஆகும். நிதி ஏது? பணம் யார் கொடுக்குறா உங்களுக்கு? சோ ஏதோ ஒரு சக்தி பின்னாடி இயக்குது. நான் தான் ஒரே கேள்வி ஒரு நான் கேட்கல, தாவேக நிர்வாகியா யாராவது கேட்கிறேன். நீங்க வந்து ஒரு ஏழை மக்களுக்கு ஒரு 50 பேருக்கு சாப்பாடு போடுறீங்கன்னா, ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்றீங்க, எவ்வளவு செலவாகுது உங்களுக்கு? வெறும் 50 பேருக்கு சாப்பாடு போறதுக்கு இவ்வளவு செலவாகுதுன்னா உங்க தலைவர் இவ்வளவு கோடிக்கணக்கான செலவு பண்ணி மாநாடு போடுறாருல, யார் காசு? அவர் பாக்கெட் மணி எடுத்து போடுறாரா? அவர் ஒத்த பைசா செலவு பண்ண எல்லாருக்கும் தெரியும். அவர் 1 ரூபா செலவு பண்ண மாட்டாரு, யாருக்கும் பண்ண மாட்டாரு. அப்ப இதெல்லாம் அவரோட காசு இல்ல, யார் கோடிக்கணக்கிலேயே இல்ல. இது எதுக்காக இந்த கேள்வி சொல்ல மாட்டேப்பாரு இல்ல, இது எதுக்காக சொல்ல வர்றேன் அப்படின்னா, அவரை பின்பற்றி இருக்கக்கூடிய தொண்டர்கள் இங்க எங்க ஊர் சைட்லயும் நிறைய பேர் இருக்காங்க. விஜய் அவர்கள் பல கோடியை விட்டுட்டு இன்னைக்கு அண்ணன் வந்து இறங்கிட்டாரு, சோ அதனால அவரோட காசை எடுத்து கொடுக்குறாரு அப்படிங்கிற ரேஞ்சில தான் இருக்கு. உங்களை மாதிரியான ஆட்கள் தான் அது வெளில தெரியும் அப்படிங்கிறதுனால சொல்ல வரேன். சோ அவரோட காசை கொடுக்கலையா அப்படிங்கறத. ஒருவேளை விஜய் வந்து தன்னுடைய பாக்கெட்ல இருந்து இவ்வளவு காசு எடுத்து செலவு பண்றாரு அப்படின்னு இன்கம் டாக்ஸுக்கு தெரிஞ்சதுன்னா முதல்ல ரைடர் வீட்டுக்கு போவோம். ஓகே, சரிங்களா? அதனால வந்து அவர் செலவு பண்ணல. ஏன்னா ஒரு நபரால இவ்வளவு பணத்தை செலவு பண்ண கூடாது, முடியவும் முடியாது. சட்ட விதிகளுக்கு எதிரானது அது. அப்போ ஏதோ ஒரு ட்ரஸ்ட் பேர்ல பணம் வெளியில வருது, ஒரு என்ஜிஓ பேர்ல வெளியில. ட்ரஸ்ட் என்ன ட்ரஸ்ட்? அந்த ட்ரஸ்ட்டுக்கு பின்னாடி யார் இருக்கிறா, யாருக்கு அது நிதி இதுல போட்டிருக்காங்கன்னு தீர விசாரிக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா நிதி இல்லாம இன்னைக்கு அரசியல் பண்ண முடியாதுங்க. அது தாவேகா நிர்வாகிகள் கத்துட்டு இருப்பாங்க நேரத்துக்கு. இந்நேரத்துக்கு நிறைய நிகழ்ச்சிகள் பண்றாங்க, நான் பாக்குறேன் பல பகுதிகளில். நீ கத்துட்டு இருப்பாங்க. பணம் இல்லாம அரசியலுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. பணம் அரசியல் முக்கியமான ரோல் பிளே பண்ணுது. இன்னைக்கு இந்தியா முழுக்க, தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்தியா முழுக்க தான் பிரச்சனை. அப்போ வந்து உங்க தலைவருக்கு ஏது இவ்வளவு பணம் வருதுன்றது நீங்க அவர்கிட்ட போய் கேளுங்க.
இந்த ஒரு கேள்விக்கு பதில் சொல்லிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. டிவிகேன்ற சாப்டரே க்ளோஸ். ஃபைனலா இப்ப வந்து எலெக்ஷன் வந்துட்டு இருக்கு. இந்த நேரத்துல திமுக காங்கிரஸ் கருத்து வரும் அப்படிங்கிறது இருந்தாலும் தலைமையில செல்வ பெருந்தகையா இருக்கட்டும் இல்ல மேலிடத்துல இருக்கட்டும் எல்லாருமே சொல்றேன்னா கொஞ்ச நேரத்துல யாரும் இதை பத்தி கொஞ்சம் பேசாம இருங்கப்பா, அதெல்லாம் நாங்க இங்க கிளியரா தான் இருக்கோம் அப்படிங்கிறத கட்சி தொண்டர்களுக்கு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. சோ உங்களோட வெற்றி யூகம் எப்படி இருக்குன்னு நீங்க யோசிக்கிறீங்க? இல்ல, இந்த கூட்டணி நிலைக்குமே, ஆனால் இந்த கூட்டணியில நாங்க வந்து சீட் ஷேரிங்க சக்சஸ்ஃபுல்லா பண்ணி வேட்பாளரை பட்டியல வெளியில விட்டோம்னா அடுத்தது மீண்டும் இந்த திமுக தலைமையிலான கூட்டணி தான் வெற்றி பெறும். அதுல வந்து 1% கூட யாருக்குமே டவுட் வேண்டாம். பட் ஆனா அதுல ஒரு நிலைக்குமே ஆனால் அப்படின்னு ஒரு இக்கனா வைக்கிறீங்களே, அதனால கேட்கிறேன். இல்ல அது உறுதியா வரதான் போகுது. நான் சீட் ஷேரிங் அடுத்து பண்ணணும் இல்லைன்னு அதை பண்ணி முடிக்கல. கூட்டணியில தான் டிராவல் பண்றோம். ஆனா நான் சொல்ல சீட் ஷேரிங் எவ்வளவு சீக்கிரமா நீங்க சீட் ஷேரிங்க முடிச்சு வேட்பாளர் பட்டியல் வந்து பிரச்சாரத்துக்கு போய் அதன் மூலமாக நீங்க பிரச்சாரத்தை சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டீங்கன்னா ஏப்ரலுக்குள்ள நான் சொன்னதா நடந்துருச்சுன்னா மீண்டும் முதலமைச்சர் அவர் தான் வருவார். டவுட்டே வேண்டாம். ஏன்னா இந்த கூட்டணி கணக்குகள், இதோட சோசியல் இன்ஜினியரிங் இருக்குல்ல, இதோட ஈக்குவேஷன் இருக்குல்ல, இதோட டெக் நம்பர்ஸ் இருக்குல்ல, அதை தமிழ்நாட்டுல எந்த கட்சியாலும் நெருங்க முடியாது. அந்த மாதிரி ஒரு பர்சன்டேஜ் வாக்கு வங்கி இது உருவாக்கும். 25% வாங்கிட்டு ஆட்சி அமைச்சிடலாம். அவ்வளவுதான் பாயிண்ட். இன்னைக்கு திமுக கிட்ட 20% வாக்கு வங்கி ரிசர்வ்டா இருக்கு. இந்த கூட்டணியின் மூலமாக 20% வாக்கு வங்கி ரிசர்வ்டா இருக்கு. நாங்க எங்க கணக்கே 20ல இருந்து தான் தொடங்குறோம். நாங்க விஜய் 20 தான் இருக்குங்கிறாரு, இருக்குதான் நினைச்சுக்கிறாங்க. நாங்க 20ல இருந்து கணக்கு ஆரம்பிக்கிறோம்ன்ற நான். சரிங்களா? அப்போ வந்து இன்னும் இது டைட்டன் பண்ணி பிரச்சாரங்கள் மூலமாக பண்ணா பிஜேபி அதிமுகவை தள்ளி நிறுத்தி வைக்க முடியும். எங்களுக்கு எதிரி பிஜேபி அதிமுக தாங்க. எங்களுக்கு டிவிகேலாம் 2வது தான். நாங்க பெருசா கன்சிடர் பண்ணல. அவர் தன்னை வந்து சுய பரிசோதனை பண்ணிக்கணும், நல்ல அரசியலுக்கு வரணும் தான் வேண்டுகோள் வைக்கிறோம். அது எங்களோட கோரிக்கையாவே வச்சுக்கோங்க. நாங்க டிவிகேவை கிண்டல் பண்றது கலாய்க்கிறது வந்து நீங்க வரக்கூடாதுன்றதுக்காக இல்ல, நீங்க சரியா வாங்கன்னு சொல்றோம். நாங்க நீங்க எங்களுக்கு கொள்கை எதிரிலாம் கிடையாது. ஆனா நீங்க சரியா வாங்கன்றது நம்ம டிவிக்கு பத்தி இவ்வளவு பேசுறோம் நாம. ஆனா பிஜேபி அப்படி இல்ல, நீ வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம். சோ இப்ப அடுத்து வரக்கூடியதுல வந்து ஏன்னா இப்ப நீங்க சொல்லிருந்தீங்க ஷீட் ஷேரிங் இதெல்லாமே ஒரு சக்சஸ்ஃபுல்லா அது அமைய போகுது அப்படின்னா உங்களோட அடுத்த இப்ப உள்ள இருக்கக்கூடிய தொண்டர் நீங்க சொல்லக்கூடிய விஷயம், ஏன்னா நீங்க ஒரு செய்தி தொடர்பாளராக இருக்கிறதுனால காங்கிரஸ் தொண்டர்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸும் நிறைய பேர் இப்ப உள்ள வந்திருக்காங்கிறப்ப அவங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னவாக இருக்கும்? ஏன்னா இந்த கருத்து வேறுபாடு இதெல்லாமே வந்து போயிட்டு இருக்கிறதுனால ஒரு சின்ன கிளாரிபிகேஷன் கொடுக்கணும் அப்படின்னா அதை நீங்க எதை கொடுப்பீங்க? இல்ல, நான் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமா காங்கிரஸ்ல பயணிக்கிறேன். அரசியல்ல வந்து நான் எல்லாருக்கும் சொல்ற ஒரு அட்வைஸ், ஒரு சின்ன பையன் தான், பெரிய ஆளா நான் கிடையாது, பட் இருந்தாலும் நான் சொல்ற அட்வைஸ், அரசியலில் பொறுமை தேவை. அரசியல்ல கத்துக்க வேண்டிய முதல் விஷயம் பொறுமை, பேஷன்ஸ். அந்த பேஷன்ஸ் இல்லாம அரசியல்ல யாரு அவசரப்பட்டாலும் ஆர்வ கோளாறுத்தனமாக செயல்பட்டாலும் அது ஒரு டிசாஸ்டர், அது ஒரு பேரழிவு. எல்லாருக்கும் பொருந்தும். அதுதான் இன்னைக்கும் சொல்றேன். கொஞ்சம் பொறுமையா இருங்க. எனக்கு எல்லா பிரச்சனையும் புரியுது, கொஞ்சம் பொறுமையா இருங்க. கெஞ்சி கேட்கறது கொஞ்சம் பொறுமையா இருங்க, பாத்துக்கலாம். 2029ல பாத்துக்கலாம் அப்படின்னு கேக்குறேன். சோ ஓகே, நீங்க சொல்ற மாதிரியே டிவிக்கேல விஜய் சொல்லுவாரு நல்லதே நடக்கும் பொறுமையா இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ற மாதிரி உங்களையும் சோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்க செய்திகள்ல பாக்குறப்போ எஸ் நான் ஒரு ஜேர்னலிஸ்டா இருக்கிறதுனால பிரேக்கிங் நியூஸ் அப்படிங்கிறது நிறைய வரும். ஒவ்வொரு வாட்டியும் பிரேக்கிங் நியூஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துல இன்னைக்கு டிவி சேனல் எல்லாமே இருக்காங்க. ஆனா நேஷனல் மீடியால இருந்து வரக்கூடிய காங்கிரசுடைய தலைமையோட செய்தி அறிக்கையிலையோ இல்ல இங்க மாநிலத்திலிருந்து கொடுக்கக்கூடிய செய்தி அறிக்கையில எதுலையுமே திமுகவை வந்து இல்ல எங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கறத எதுவுமே சொல்ல. நீங்க சொல்ற மாதிரி இந்த ஷீட் ஷேரிங்ல முன்ன பின்ன இருக்கும் அப்படிங்கறதான் தெரியுது. சோ இதெல்லாம் எவ்வளவுலாம் இருக்க போகுது, இனி வரக்கூடிய தேர்தல் களம்லாம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த நேரத்துல ஒரு பிஸியான டைம்ல எங்களுக்காக நேர்காணல் வழங்கியமைக்கு மிக்க நன்றி.